ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கான வீடியோவில் ஏன் தமிழ் சினிமா எப்பவுமே இன்ஃப்ளூயன்சர் ஒரு டாக்ஸிக்காகவோ இல்லை ரொம்ப அடிக்டடாகவோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஃபேக்குன்ற மாதிரியே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ரியாலிட்டியில் அவங்கள தான் நம்ம பார்க்குறோம், அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவங்க சொல்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்குறோம். ஏன் சில பேர் இன்ஃப்ளூயன்சர் டேட் கூட பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் டாக்ஸிக்காக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? Recently, I noticed a pattern in a Tamil movies like அன்பாவம் பொல்லாதது அண்ட் வித் லவ். ஸோ whenever there is an influencer character, especially female influencer, அவங்கள வந்து ஃபோனுக்கு அடிக்டடாக இருக்க மாதிரி காட்டுறதாகட்டும், இல்லை எமோஷனலி அன்அவைலபிளாக இருக்க மாதிரி காட்டுறதாகட்டும், ஏன் சம்டைம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மெட்டீரியல் இல்லை அந்த மாதிரி காட்டுறதா கூட இருக்கட்டும். அன்பாவம் பொல்லாததுல தான் காமிச்சிருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. பட் இஸ் தட் ஆக்சுவலி ரியாலிட்டி ஆர் ஜஸ்ட் சினிமா பேசிஸ்? ஏன்னா எனக்கு அதெல்லாம் சினிமா பேசிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ரியல் லைஃப்ல யாரோ மேபி இருக்கலாம். இந்த டாபிக் எதுக்கு நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்கோம்? பிகாஸ் நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ நம்மளை விட யாரால நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சொல்லுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா லைக் எடுத்துக்கலாம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் எந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு ஃபோனுக்கு பயங்கரமான அடிக்டடா இருப்பாங்க, ரியல் எமோஷன்ஸ்ல கொஞ்சம் கனெக்டே இருக்காது, டிஸ்கனெக்டடா இருப்பாங்க அண்ட் வேலிடேஷன் சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு அண்ணா வந்து என்ன சொன்னா, அந்த பொண்ணை பாக்குறப்ப உன்ன மாதிரியே இருக்கு, நீ போய் அந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா தானே சொல்லிக்கார பண்ண இத வரவேறுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வித் லவ்ல ஹீரோயின் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் ஆண் பாவம் பொல்லாததுல ஹீரோயின் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரியோ என்ன சொல்லுவாரு, என்ன நீ ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போய் பார்த்தா அவரே ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ரீல்ஸ் கூட இல்லாது, அது வேற மாதிரி ரீல்ஸ். பன் பட்டர் ஜாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல ஹீரோயினும் இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்க. அது ஏன் எனக்கு பிடிச்சிருந்து நான் பின்னாடி சொல்றேன். இந்த 4 படமும் என்ன போர்ட்ரே பண்ணிருக்கோம்னா, இன்ஃப்ளூயன்சர்னாலே பிரச்சனை தான். பட் ஹியர் இஸ் த திங், சினிமா வந்து ரியாலிட்டியை சிம்பிளிஃபை பண்ணி டிராமா கிரியேட் பண்றாங்க. அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஈஸி டார்கெட். அதனாலதான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு படம் எடுத்துட்டு இன்ஃப்ளூயன்சர் யாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இது யாராதான். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ரியாலிட்டியில இன்ஃப்ளூயன்சர் யாராவா இருந்தாலும், ஆனா இப்ப சினிமா பேசிஸ்ல பார்க்கும்போது அவங்க போர்ட்ரே பண்ற விதம் எல்லாமே தப்பா இருக்கு. அதுவும் முக்கியமா எஸ்பெஷலி ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த 4 படமே ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் பத்தின படம் தான். அண்ட் நானுமே ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர். ஸோ எனக்கு தெரியும் ரியாலிட்டியில ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் என்னென்ன போர்ட்ரே பண்ணுவாங்க அண்ட் சினிமால என்ன காட்டியிருக்காங்க, ரியாலிட்டி என்ன. ஸோ இதை தான் நான் ஒரு வீடியோவா போடணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட இது கொண்டு வரணும்னு நினைச்சேன். அததான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் பன் பட்டர் ஜாம் படம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்னா, ஹீரோயின் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. ஹீரோ வந்து வேணாம், நீ மேரேஜ்க்கு அப்புறம் எங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ வந்து நார்மலா இரு, இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இன்ஃப்ளூயன்சரை அவனோட ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் லவ் பண்ணிட்டு போனே அந்த ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பன் பட்டர் ஜாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும், அவள் லவ் பண்ற பையனா இல்ல அவளை லவ் பண்ற பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் லவ் பண்ற பையன் வந்து சொல்லிடுவான், சந்துரு, நீ என்னைக்காவது என் ரீல்ஸ் பார்த்து ரசிச்சிருக்கியா? நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? ஒத்துக்கிறேன், நீ நல்லா டான்ஸ் ஆடுற, அதெல்லாம் ஓகே. மற்றபடி அது ஒரு வேலையே இல்லை நந்தினி. இன்னும் சொல்ல போனா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அவனுக்கு. ஆமா, நீ இன்ஃப்ளூயன்சரா இருக்கக்கூடாது, உனக்கு பிடிச்சது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவளை லவ் பண்ற பையன் இருப்பாங்க, அந்த பையனுக்கு அதெல்லாம் ஓகே. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஹீரோயின் என்ன பண்ணிருப்பா, எனக்கு வந்து ஆர்வம் தாங்கல, எங்க இவ போயிட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகாதன்னு சொன்ன பையனையும் போய் கட்டிக்க போறான்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப கிளவரா டிசைட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃப்ளூயன்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்ன பையனை பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு அவளை லவ் பண்ற பையன் கிட்ட போய் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. சரி, அவ கூட சேர்ந்துருவாங்க. நான் பயந்துட்டு இருந்தேன், ஓகே எனக்கு இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வேணாம், எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட போறான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அப்படிலாம் போகாம ரொம்ப கிளவரா அவளை லவ் பண்ற பையனை லவ் பண்ணி சேர்ந்துட்டாங்க. அவ இப்பவும் இன்ஃப்ளூயன்சரா தான் இருக்கா. ஸோ அதை பாக்குறப்போ வாவ், திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. ரியாலிட்டியில நான் அந்த பிளேஸ்ல இருந்தா நானும் அதான் பண்ணிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப் மெட்டீரியலா? நீங்க அவங்கள டேட் பண்ணுவீங்களா? இல்ல ஏன் பண்ண மாட்டீங்க? அதோட காரணம் எல்லாம் என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அதை தெரிஞ்சுப்பேன்.
பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி ஃபிஷஸ் இன் தி சீ. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு நமக்கு ஏத்தவங்க வேலை தான் போறாங்க. அதுதான் உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஸோ அந்த ரியாலிட்டியை அது காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் சொன்னேன் பன் பட்டர் ஜாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க அந்த படம் பார்க்கலன்னா போய் பாருங்க, நல்லா இருக்கும். 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரியல் லைஃப் பத்தி பேசுவோம். ஆமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே எப்பவுமே ஃபோன்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம், என்கேஜ்மெண்ட் முக்கியம், ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்கன்னு முக்கியம், எல்லாமே முக்கியம். இப்போ நம்ம ஒரு டாக்டர் நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்டடா இருக்கேன்னு கேட்போமா? மாட்டோம்ல. ஏன்? அப்புறம் நீங்க மட்டும் எதுக்கு ஃபோனுக்கு அடிக்டடா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் எப்படி ஹாஸ்பிட்டல் போறது அவங்க வேலையோ, அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஃபோன் யூஸ் பண்றது அவங்க வேலை. அண்ட் ஆல்சோ there is a weird contradiction I couldn't find easy to understand. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் they will say எனக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு வேணாம், பப்ளிக் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு செட் ஆகாது. லைக் ஓகே, செட் ஆகல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேணாம்னு சொல்ற அதே பர்சன் வந்து ரீல்ஸ் மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டா இருக்க உமன், இவ நல்லா இருக்கால, அவ நல்லா இருக்கால, இவ நல்லா ரீல்ஸ் போடுறாள், அவ ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. ஸோ வை டூ தே டூ தட்? புரியல, எனக்கு அதான் புரியல. நான் வந்து நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நீங்க லவ் பண்ணணும், நாங்களும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான், அப்படி சொல்ல கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அது உங்க பர்சனல் சாய்ஸ். இதான் நான் வந்து ஆன்லைன்ல இருக்க பொண்ணுங்களெல்லாம் வேணாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதே ஆன்லைன்ல இருக்க பொண்ணுங்களை தானே போய் அங்க போய் நீ ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க, ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ காஜியா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல எனக்கு பதில் தெரியல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அவங்களுக்கு அவ்வளவுதான் வரும், அவங்க தான் பண்றாங்க. அண்ட் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இல்லை எனக்கு புரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்னதான் அது இன்செக்யூரிட்டா இருந்தாலும் சில பேர் வந்து ஜென்யூனாவே அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸ்போஷர்னால. பிகாஸ் அவங்களுக்கு ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்லைன் அட்டென்ஷன் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் ஆனஸ்டா அதுவும் வேலிட் தான், புரியுது. அவங்களுக்கு ப்ரைவசி முக்கியம், அவங்களுக்கு ப்ரைவசி முக்கியம். அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை, அவங்களோட ஒர்க்கை ஷோ பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒர்க் ஷோ பண்ண போறாங்க. உங்களுக்கு ப்ரைவசி முக்கியம்னா உங்களுக்கு ப்ரைவசி முக்கியம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒர்க் முக்கியம், அதை ஷோ பண்ணணும். அவங்களுக்கு அப்ரிசியேஷன் முக்கியம். இல்லை ஏதோ நான் சும்மா போடுறேன், எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, எனக்கு போட தோணுது போடுறாங்க, போட்டோம், அது அவங்களுக்கு முக்கியம். இதுதான் சிம்பிள் as simple as it is. இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா இதுவே ஒரு ப்ராசஸ் தான். இதுக்கு பின்னாடி நான் இதை நான் கண்டென்ட் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ எடுக்க உட்காந்து ரெடியாகி ஒரு நல்ல பேக்ரவுண்ட் பார்த்து நல்ல டைமிங் பார்த்து வீட்டில் யாரும் இல்லை நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ டைம் ஒதுக்கி இவ்வளோ பண்ணி பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளோ ஒர்க் இருக்க பட்சத்தில் நீங்கள் எதுவுமே பார்க்காம ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஜஸ்ட் பிகாஸ் அவள் ஆன்லைனில் கான்ஃபிடென்ட்டாக அவளுக்கு பிடிச்சதை பண்ணுறான்னு தாண்டி அவள் லோ வேல்யூ, அவள் அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்கா, ஸோ மெனி வேர்ட்ஸை ஈஸியாக த்ரோ பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? லெட் மீ பி ஆனஸ்ட் ஃபார் எ செகண்ட். ஐ கிரியேட் கான்டென்ட் டூ. அதை நான் போய் எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து போஸ்ட் போகிறேன், நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு போய் நான் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆஸ் அ ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் நான் இன்னொரு விஷயம் கோத்ரூ பண்ணுறது என்னென்னா, என்னோட கரியர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அடுத்தவங்க அதாவது பேஷண்ட்டோட லைஃப்பில் நாங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவோம். அண்ட் அப்படி இருக்க பட்சத்தில் நான் இங்கே வந்துட்டு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், இல்லை நான் ஆன்லைனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட கரியரில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா செகண்ட் தாட்டே இல்லாமல் நான் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓ இது சும்மா சுற்றிட்டு இருக்கு, இல்லை இது லோ வேல்யூ. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சீரியஸாக இல்லை. என்னதான் நம்ம ஆன்லைனில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாலும் ஒர்க்குன்ற வரப்போ நம்ம ரொம்ப டிடிக்காசனாக நான் உள்ள பயபுள்ள. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால நான் நானே போய் முன்னாடி சீனியர்ஸ் யாருன்னா இருக்காங்க, இல்லை ஒர்க்கில் யாருன்னா சீனியர்ஸ் இருக்காங்க, பெரிய கை யாருன்னா இருக்காங்கன்னா நானே போய் தேடி அவங்க ஐடி தேடி பிளாக் பண்ணி விட்டுருவேன். மோஸ்ட்லி என்னன்னா ரொம்ப சீனியர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. நான் ஏன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன்னா பிகாஸ் சம்வேர் ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு. எங்கே இந்த பொண்ணு சும்மா சில்லியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ரியல் ஒர்க் நான் என்னோட கரியரில் போடும்போது அது அப்ரிஷியேட் பண்ணப்படலை, என்னை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்றப்போ யாராக இருந்தாலும் அது வலிக்குள்ள. ஸோ அதுக்காக பயந்தே நான் வந்து யார்கிட்டயும் பெருசாக சொல்ல மாட்டேன், யாரையும் போய் ஃபாலோவும் நானாக போய் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது டிஸ்டர்பாக இருக்குமோ. நம்ம அடிக்கடி போஸ்ட் போடுவோம், நிறைய ஸ்டோரி போடுவோம், நிறைய போஸ்ட் போடுவோம், லைக் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ண மாட்டேன். அகாடமிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற பொண்ணா இது அப்படின்னு யோசிச்சு அந்த பயம் இருக்குல்ல, அது உண்மை. இந்த பயம்லாம் ஏன்னா பிகாஸ் இன்னுமே வந்து கான்டென்ட் கிரியேஷன் எல்லாமே அன்சீரியஸ், எஸ்பெஷலி இஃப் ஆர் அ கேர்ள், இஃப் ஆர் அ ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர், அது வந்து ஜாஸ்தி.
சொசைட்டி இந்த இன்ஃப்ளூயன்சர் யாராவது புரிஞ்சிக்காத காரணத்தினாலே என்னமோ சினிமாக்கு வந்து ஈஸி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு நெகட்டிவ் லைட்ல காட்டுறதுக்கு. பிகாஸ் அதுதான் யாருமே புரிஞ்சிக்கல. அப்ப இப்படிதான் காட்டுவாங்க. பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு கொஸ்டின் them then understand them. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மேபி அப்பயாச்சும் அவங்க பாசிட்டிவா எதனா காட்டுறாங்களான்னு பார்ப்போம். அது நானும் தான் எழுச்சோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் டாக்ஸிக்கா ஆர் வி ஜஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் வித் த விசிபிள் எக்ஸ்பிரசிவ் இண்டிபெண்டன்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்? மேபி த ரியல் இஷ்யூ isn't influencer, it's how we perceive them. உண்மையான ப்ராப்ளம் அவங்க கிடையாது, நாம அதை எப்படி பார்க்குறோம் அதுதான் எங்க பிரச்சனை. அது மாதிரினா எல்லாமே மாறும். அண்ட் ஆல்சோ இஃப் யூர் someone secretly creating content, just know you're not alone. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.